கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? கடவுளின் கிருபை எவ்வளவு உயரம் எட்டுகிறது? இதுக்கான பதில் வான பரியந்தம் எட்டுகிறது. யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலை ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? நற்கிரியைகள் என்றால் என்ன? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து In everything set them as an example by doing what is good. In your teaching show integrity, seriousness. Titus 2:7. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? அருண் ஒரு சிறிய நகரத்தில் இருக்க பள்ளியில் ஆசிரியராக இருந்தானா. அவன் புத்திசாலின்றதுனால மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் எல்லாராலையும் மதிக்கப்பட்டானா. ஒவ்வொரு நாளும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே போயிடுவானா. வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்குவானா. மாணவர்களை அன்புடன் நடத்துவானா. தவறு செய்தா கூட அவன் கோவப்படாமல் அமைதியாக பேசுவானா. அவன் சொல்ல எல்லா விஷயங்களுமே அவன் வாழ்க்கையில் வாழ்ந்தே காட்டுவானா. கிரண்ன்ற ஒரு மாணவன் இருந்தானா. அவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் வேலைகளை தவிர்த்து விடுவானா. ஆனால் அருண் ஆசிரியர் அவனை திட்டலையா. அதுக்கு பதிலாக பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கூட உட்காந்து பொறுமையாக பாடங்களை கற்றுக் கொடுத்தானா. கிரணை ஊக்கப்படுத்தினானா. சில நாட்களில் கிரண் மாற ஆரம்பித்தானா. அவன் அவனுடைய வேலைகளை சரியாக செய்ய தொடங்கினானா. மற்ற மாணவர்களுக்கும் உதவ ஆரம்பித்தானா. ஒரு நாள் அவன் நண்பர்கள் கேட்டாங்களா, நீ எப்படி இப்படி மாறினன்னு சொல்லிட்டு. அதுக்கு கிரண் சொன்னானா, அருண் சார் சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்து காட்டுறதுனாலேயும் தான் நான் மாறினேன்னு சொல்லிட்டு. வருஷங்கள் கடந்து போச்சான். ஆனால் எல்லா மாணவர்களும் அருண் சாரை ஞாபகம் வச்சுட்டே இருந்தாங்களாம். அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக மட்டும் இல்லை, அவர் மற்றவங்க கிட்ட நல்ல உதாரணமாக இருந்ததுனால தான் இவங்க எல்லாருமே அவங்க பின்பற்றி நடக்க ஆரம்பித்தாங்களாம். நம்ம சொல்கிறதுனால மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறையால் மற்றவங்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கணும். ஆமேன்.